பூஜா மேம், தமிழ்நாடு விட்டு வெளிய ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க டீம்ல எனக்கு மட்டும் தான் ஆக்சுவலா ஹிந்தி தெரியல. அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, ஒண்ணா இருக்காங்க. அவங்க கூட ரொம்பலாம் வேணாம். ஜஸ்ட் மிங்கிள் ஆகுற அளவுக்கு கொஞ்சம் ஹிந்தி சென்டென்ஸ் சொல்லிக் குடுங்களேன். எனக்கு புரியுது. ஆனா எடுத்தோனே கடகடன்னு ஹிந்தியில பேசணுங்கிறது கஷ்டம் தான். குட்டி குட்டி சென்டென்ஸ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நோட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டாச்சான்னு கேட்கணும்னா, "खाना खा लिया? खाना खा लिया?" அப்படின்னு கேளுங்க. சப்போஸ் கொஞ்ச நாளைக்கு கழிச்சு மீட் பண்றீங்க அப்படின்னா, "कैसे हो? हाय कैसे हो?" அப்படின்னு கேட்கலாம். "कैसे हो?" எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம். வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கணும்னா, "काम हो गया? काम हो गया?" அப்படின்னு கேட்கலாம். அதே மாரி நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போதும், "काम हो गया, काम हो गया." வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம, அச்சாங்கிற ஒரு வார்த்தைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டா, அச்சா அச்சா அப்படின்னு சொல்லியே நம்ம சமாளிக்க முடியும். ஓகே, ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். அதே மாதிரி அப்படியா அப்படின்னு கேட்கணும்னா கூட, அச்சா அப்படின்னு கேட்கலாம். இதே கேள்விகள்லாம் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, எப்படி இருக்கீங்க? வேலை எப்படி போயிட்டுருக்கு? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டா, சப் டீக் சல் ரஹா ஹைன்னு சொல்லிருங்க. சப் டீக் சல் ரஹா ஹை. எல்லாம் நல்லா போயிட்டுருக்குன்னு அர்த்தம். சப் டீக் சல் ரஹா ஹை. இப்ப நீங்க சொல்லலாம், எனக்கு ஹிந்தி தெரியுதுன்னு நெனச்சு அவங்க ஹிந்திலயே என்கிட்ட கம்யூனிகேட் பண்றாங்க. எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு. இதுக்கு நீங்க டக்குனு ஹிந்திய ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டி சென்டென்சஸா நீங்க படிச்சுட்டே வரும்போது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நீங்களும் ரிப்ளை பண்ணலாம்.